நடந்த சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்சில் கேகேஆர் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இதில் சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா 32 பாலுக்கு 42 ரன் பக்கமாக அடிச்சிருப்பாரு. அடுத்ததாக வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா வந்த வேகத்திலே வெளியே போயிருப்பாரு. ஆயுஷ் மாத்ரா பார்த்தீங்கன்னா 17 ரன்னுக்கு ஒரு 38 ரன் பக்கமாக அடிச்சிருப்பாரு. எப்பயும் போல ஃபயராக தான் விளையாடி இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 102 ரன் பக்கமாக அடிச்சிருக்காங்க. 193 ரன் அடித்தா பார்த்தீங்கன்னா கேகேஆர் வின் பண்ணலாங்கிற மாதிரி வந்துச்சு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 200க்கு மேலே ஈஸியாக அடிச்சிடுறாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஈஸியாக முடிஞ்சிடும், ஈஸியாக அவங்க அடிச்சிருவாங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் விழுந்துருச்சு கேகேஆருக்கு. ரகானே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஆடிக்கிட்டு இருந்தார். ரகானே விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா 100 எடுத்துட்டாரு. அடுத்த விக்கெட்டும் நாம எடுப்பேங்கிற மாதிரி அடுத்ததாக வந்த க்ரீன் விக்கெட்டையும் 100 எடுத்துட்டாரு. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 160க்குள்ளே பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து சுருண்டுருச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே நல்லாவே விளையாண்டுருக்காங்க. அவங்களோட பவுலிங்லேயும் சரி, பேட்டிங்லேயும் சரி, ஃபீல்டிங்லேயும். இது ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு எல்லா மேட்சும் வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் அவங்க பிக்கப் பண்ணுறாங்க. அடுத்த மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் டிகே மாரா சேனலை.